உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாயங்கால வேளையிலே நம்முடைய மகத்தான இரட்சகரை நாம் வணங்கும் வண்ணமாகவும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஊழியத்தை ஆரம்பித்த நாளாக இருக்குது. 8/10/2021 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு இந்த ஊழியம் துவக்கி வைக்கப்பட்டது. ஆர்டினேஷன் கொடுத்து சிதம்பரத்தில் இருந்திருக்கிற திரு மதிப்புக்குரிய கமல்நாதன் ஐயா அவர்களும், சென்னையில் இருக்கிற சாமுவேல் ஆறுமுகம் ஐயா அவர்களும், அவருக்குள்ளிருந்து தேவன் எனக்கு ஆர்டினேஷனை கொடுத்தார். அந்த நபர்களை தேவன் அனுப்பி வைத்தார். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். பாவியிலும் பிரதான பாவியாக உலகத்தில் வலம் வந்த என்னை, மரித்து மரணத்திற்கு எதிராக நடக்க வேண்டிய என்னை அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் அவருடைய அன்பினாலும் அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகல. சிறு பிள்ளையிலிருந்து இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். கீழே எங்கேயாவது அந்த மெழுகுவர்த்தி அட்டையில் ஏசப்பா போட்டோ போட்டிருக்கோம். எங்கேயாவது கீழே கிடந்துட்டுனா அதை என்னமோ தெரியல, எனக்குள்ளேருந்து ஒரு உணர்வு அதை எடுத்து வைப்போம், அவ்வளோதான். காலப்போக்கில் திருமணம் ஆகுது, நிறைய மது பழக்கங்கள், அப்புறம் நிறைய சிகரெட், அப்புறம் செய்யாத செயலே கிடையாது. அப்படி இருந்த உலகத்தில் இருந்த என்னை தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னைக்கு ஒரு தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்றிருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது அது அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இவங்க 2 பேரும் சாட்சி சொல்லியிருப்பாங்க. 2021 8/10/2021 வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு ஆர்டினேஷன் கொடுக்க வரும் பொழுது நிறைய தேவன் அவங்களுக்கு அற்புதங்களை செய்தார். திரு மதிப்புக்குரிய கமல்நாதன் அவங்களுக்கும் அப்புறம் சாமுவேல் அவங்களும் சாட்சி சொன்னாங்க. இங்கே ஆர்டினேஷன் இல்லை, எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம், வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு தேவன் செப்பரேட்டாக ஒரு கீத்துல தேவன் ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்புறம் அநேக பிள்ளைகள் வந்தாங்க என்னுடைய ஊழியத்தில். நிறைய நான் இல்லை, எனக்குள்ள இருந்து தேவனுடைய கிருபையினால், ஏன்னா நான் கூட நம்ம சொல்லக்கூடாது, நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருப்போம் தேவனுடைய சுத்த கிருபைன்னு எழுதப்பட்டது. அவருடைய கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடுன்னு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஆவியினால தான் இது நடக்கப்படுது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 விசுவாச பிள்ளைங்க இருந்தாங்க. 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் அந்த 3 விசுவாச பிள்ளைங்க தான். முதல்ல என் மனைவி, அப்புறம் என்னுடைய 2 மகன்கள், இந்த 2 பேர் தான் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளா, அப்புறம் பிரசாந்த் சிங், அப்புறம் ஜோசப், அப்புறம் ஜோசுவா, அப்புறம் இவங்களாம் என் சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் சில ஆத்மாக்களை கொடுத்து தேவன் வழி நடத்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஊழியத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஊழியங்கிறது தேவனுடைய கிருபையினால் கிடைக்கப்படுது நமக்கு. நம்மளால ஒண்ணுமே கூடாதுங்க. ஊழியங்கிறது அவ்வளோ பெரிய தேவனுடைய தயவுன்னு தான் நான் சொல்லலாம். ஊழியத்தை குறித்து என்ன பேச வரலாம்? ஊழியத்தை நினைச்சாலே கண்ணீர் தான் வரும். இதில் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ துயரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணுனா நல்லா ஜம்முன்னு வாழலாம், நல்லா பஞ்சுமத்தில் படுத்து தூங்கலாம், நல்ல வருமானம் வரும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நல்ல வருமானம் உனக்கு வருமே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை என்னுடைய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை நீங்கள் மனதாலே நினைச்சிட்டாலே போதும், துன்பம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க இன்னைக்கு வேதத்திலே எழுதியிருக்கு, நீங்க கிறிஸ்துவை நினைச்சாலே துன்பம் உங்களுக்கு வந்துருமா? துன்பத்தின் மத்தியில நிறைய பாடுகள்,
நிறைய இன்னல்கள், நிறைய மனவேதனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், முதுகுல குத்திலாம் என் ஊழியத்தில் வந்து முதுகுல குத்திட்டுலாம் போயிருக்காங்க. நல்லா பழகிட்டு பின்னாடி முதுகுலலாம் குத்திட்டுலாம் கொண்டு போயிருக்காங்க. அப்படிலாம் நிறைய கஷ்டங்களை தாண்டி தேவன் அந்தந்த இடத்துலலாம் பலனை கொடுத்தாரு. நிறைய நேரத்தில் நான் நிற்பேன். என்ன சில விஷயங்களுக்கு நமக்கு ஆறுதலே கிடைக்காது. விசுவாச பிள்ளைங்க ஊழியக்காரத்தை சொல்லி ஆறுதல் பண்ணிப்பாங்க. ஆனால் ஊழியத்தில் இருக்கிற அந்த போதகர் யார்கிட்ட சொல்லி ஆறுதல் விட்டுருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எடுத்துட்டு அந்த வேதத்தை படிக்கிறதுனால அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் அவர் அப்படியே தீர்த்தம். புரியுதுங்களா? நிறைய பேரை நம்ம அழைச்சிருப்போம், கம்மியான பேர் வருவாங்க. அப்ப வேதத்தை பார்க்கும்போது சிறுமந்தியை பயப்படாது, பிதா ராஜ்யத்தை கொடுக்க உனக்கு. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு? எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை தேற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா அது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் அனுதினமும் என் நெஞ்சில மாற தட்டிக்கிட்டு சொல்லுவேன். எந்த மனிதனுடைய வார்த்தையும் நம்மளை தேற்றாதுங்க. இந்த வார்த்தை நம்மளை தேற்றும். படிக்க தெரியாத தேவ பிள்ளைகள் நீங்க கேளுங்க, அது தேற்றும் உங்களை. அப்படி ஊழியத்தை கடந்து 3 ஆண்டுகளாக நான் மட்டும் பிரயாசப்பட்டு இருந்தேன். ஒடியாருவேன், ஓடுவேன். எல்லாம் கேட்பாங்க, ஊழியக்காரங்களா இருக்கீங்க, முழு நேரம் நீங்க ஊழியம் செஞ்சானே, அரை நேரம்லாம் வேலைக்கு போயெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா பவுல பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட போய் கூடாரம் போட்டுக்கிட்டு தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்போ தேவன் எனக்கு பலனையும் திராணியும் கொடுத்துருக்கும் பொழுது நான் வந்து போய் வேலை செஞ்சாதான் என்னுடைய பிலீவர் இங்க வருகிற சபையினுடைய பிள்ளைங்களுடைய கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுடைய ஏதாச்சும் பணம் கொடுக்குறீங்க, வரும் பணம் வரும் பணம் வரும் நான் இருந்திருந்தேன்னா நீங்க படுற கஷ்டமும் நீங்க படுற வேதனையும் எனக்கு என்ன பண்ணாதுங்க தெரியாது. நான் இன்னைக்கு வெயில்ல நிக்கிறதுனாலதான் நீங்க எவ்வளவு வெயில்ல நிக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. இன்னைக்கு நடுநடு போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு மேஷன் ஒர்க் போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு ஆசாரி வேலை செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. விசுவாசம் அது நமக்கு வேணாம். நாம் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமடையும். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில வேலைக்கு போய் தான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் தேவனுடைய கிருபையில வேலைக்கு போயிட்டு என்னுடைய குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு ஊழியத்தையும் நடத்திட்டு இருக்கேன். அதோட இருக்கிற சபையினுடைய பிள்ளைகளும் உறுதுணையா வராங்க, கூட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் சபையினுடைய பொறுப்பை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பை செய்யும் பொழுது அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு கேட்டதான் தெரியும். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அளவுலாம் பிசாசு இப்படியும் நெருக்கிறான், அப்படியும் தொண்டியை பிடிச்சி நெருக்கிறான். இருந்த பொழுதிலும் தேவனுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் கனப்படுத்துவார். தேவனை கனப்படுத்தக்கூடிய எந்த மனிதனையும் தேவன் அவனை கனப்படுத்துவார். மனுஷனை கனப்படுத்துறதை விட்டு விடுறதை காட்டிலும் நம்ம தேவனை கனப்படுத்துறதே நாளும். ஏன்னா பாருங்க, பவுல் தேவனை கனப்படுத்தினார், தேவன் பவுலை கனப்படுத்தினார். உண்மைதானங்க? புரியுதுங்களா? பேதுரு தேவனை கனப்படுத்தினார், தேவன் பேதுருவை கனப்படுத்தினார். வரலாறு பேசுது இதுவரை. எலியா தேவனை கனப்படுத்தினார், எலியாவை தேவன் கனப்படுத்தினார். மோசே தேவனை கனப்படுத்தினார், தேவன் மோசேவை கனப்படுத்தினார். நீ தெய்வமா இருப்ப போடா அப்படின்னார். பெரிய தன்னுடைய தெய்வங்கிற ஸ்தானத்தையே மோசையில கொடுத்தாரு. அவ எப்படி நம்மளை கனப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவன் பாத்தீங்களா? அவருடைய ஸ்தானத்தையே விட்டு கொடுக்குறாரு. இவர் எப்படியாப்பட்ட கடவுளா இருக்கணும் இவருக்கு சொல்லவே முடியல. இவரு எப்படியாப்பட்ட கடவுள்ல வாயிலே சொல்ல முடியல. ஏன்னா ஒரு கடவுள் தன்னுடைய ஸ்தானத்தையே ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறாருன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு இதுங்க. ஆதாமுக்கு கொடுத்தாரு, குட்டி மீசியா போ, குட்டி கடவுள் நீனும். புரியுதுங்களா? அப்போ நம்ம தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் நம்மளை கனப்படுத்துவார். புரியுதுங்களா தேவ பிள்ளைகளை? அப்ப நம்ம தேவனை தான் கனப்படுத்துறோம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய காரியங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நீங்க ஊழியம் நடக்கிறதுக்கு அநேக பேர் எதிர்ப்பு. இங்க ஊழியம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தாண்டி தேவன் தான் வழி நடத்துறாரு. எல்லாம் எதிர்ப்புலாம் என்ன நேரடியா கிடையாது, எல்லாம் மறைமுக எதிர்ப்பு தான். செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இந்த விசுவாசிகள்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த விசுவாசிகள்லாம் இது போதும், எனக்கு இந்த கூட்டம் போதும். அவர் சொன்னார் 100 200 கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் தான். இல்லைன்னா அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே 11 சீஷர்கள் தான். அதுல ஒருத்தவன் 12 பேர்ல ஒருத்தவன் யூதாஸ் காரியத்தா இருந்தான். அது பெரிய படை. அந்த பெரிய படை தான் உலகம் எங்கும் போய் கலக்கினது. பெரிய பரிசுகிற சதிசர் கூட்டி வச்சிருந்த படம் எல்லாம் என்ன பண்ணுங்க உலகத்தை
கலக்கவே இல்லை. இவர் வச்சிருந்தாரு 12 படையில ஒரு ஆளு யூதாஸ் காரியத்தை தெரியும், அவருக்கு முன்னாடியே தெரியும். 11 பேர் தான். இந்த 11 பேர் என்ன பண்ணாங்க, 12ஆவதா யூதாஸ் காரியத்தை எடுத்துட்டு மத்தேயாங்கிற ஒரு ஆளு எடுத்தாங்க. ஆனா மத்தேயை பத்தி எங்கேயுமே பேச முடியாது, எங்கேயும் இல்லை. அந்த ஸ்தானம் யாருக்குன்னா பவுலுக்கு போறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனுக்கு, நான் யூதனுக்கு யூதனாகவும் நான் புறஜாதிக்கு புறஜாதியாகவும் இருக்கேன், நான் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிக்கு தீர்க்கதரிசியாகவும் இருக்கேன். புரியுதா இல்லைங்களா? இவங்கெல்லாம் உலகம் எங்கும் போறாங்க. அந்தியோகியா பட்டணத்துல இந்த சீஷர்கள் போய் காலை எடுத்து தெருவில் வச்சாங்களா, அந்த ஊர் ஜனங்கள்லாம் விட்டாது வந்து, ஓ உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்களா? அப்ப எப்படி அசைஞ்சிருக்கும் அந்த பூமி இல்லையா? அந்த ஜனங்களுக்கு எப்படி ஒரு 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 காரியம், அவங்களுக்குள்ள ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு அனட்டிங் அந்த இடத்துல இருந்திருக்கும். அவங்க பேசுறாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? அங்கதான் முதல்ல கிறிஸ்துவர்கள்ங்கிற ஒரு பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. கிறிஸ்துவங்கிறது மதம் கிடையாது தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து ஆர்சி கிறிஸ்டின், நாங்க டிஎல்சி கிறிஸ்டின், நாங்க வந்து அப்புறம் சொல்றாங்க இசிஐ பிசிஐ கிறிஸ்டின், நாங்க நாடார் கிறிஸ்டின், நாங்க முதலியார் கிறிஸ்டின். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எந்த மனிதனும் கிறிஸ்துவனே. புரியுதா இல்லைங்களா? இப்போ மனைவிக்கு முன்னாடி யார் பேரை போடணும்? கணவனுடைய பேரு திருமதி இன்னார். மனைவி பேர் போட்டு அதுக்கப்புறம் யாரு பேர் கொண்டு வருவாங்க? கணவன் பேருக்கு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி அவங்க பேரை போட்டு அவங்க அப்பா பேரை முன்னாடி கொண்டு வருவாங்க. அதே தான் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலதான் கிறிஸ்துவர்கள் என்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டுன்னா மதமா மாத்திட்டாங்க. நீங்க கிறிஸ்டின் அந்த மதமா நீங்க அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவங்கிறது மதம் கிடையாது. தேவனுடைய பாடுகளையும் நீங்கள் பாபத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய உங்களுக்கு தீர்வு எங்க இருக்குமானால் அது நசரனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அதை சுட்டி காட்டதான் இந்த அடிமைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். எவ்வளவோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவோ ஜனங்கள் வியாதியிலிருந்து சுகமாகி இருக்காங்க, எவ்வளவோ ஜனங்கள் நிறைய காரியங்கள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, புற்றுநோயிலிருந்து சுகமாயிருக்காங்க. இந்த தீர்க்கதரிசி ப்ராஃபிக் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோயிலிருந்து சுகமாயிருக்காங்க. பேதுரு மாமியாருடைய கரத்தை இயேசு கிறிஸ்து பிடிக்கிறாரு, ஜோரம் போயிட்டு. எவ்வளோ காரியங்கள். மரித்து போய் இருந்த லாசருவை போய் உயிரோட என்ன செஞ்சாருங்க, லாசருவை எழுந்து வாங்கும்பொழுது 4 நாளாக இருந்து மரிச்சவன் என்ன பண்ணிட்டாருங்க, எழுந்துச்சு வந்திருக்கு. என்ன பண்ணாங்க, எழுந்துச்சு வந்திருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்துவங்கிறது என்னங்க, பொந்து தேவை. இங்க இருக்க சீகன்பால் பார்த்தையும் சீகன்பால் என்ன செஞ்சாருங்க, இங்க வந்து முதலாக தமிழ்ல வேதாகமத்தை அச்சிட்டு நமக்கெல்லாம் கிடைக்கும்படியா கிருபை, தேவன் கிருபை பாராட்டினார் அவர் மூலியமா. தோமா 12 அப்போஸ்தலர்ல ஒரு ஆளு கேரளா போயிட்டு கேரளாவில இருந்து இந்த நம்ம சென்னைக்கு வந்தார். சென்னையில வந்து அவருடைய சுவிசேஷம், இந்த மிராக்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் அது தோமா கொண்டு செஞ்சார். இந்த சின்னமலைங்கிற இடத்துக்கு போன தோமாவோட அந்த பாதம் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு. நிறைய காரியங்கள் அங்க பார்த்தோம் நாங்க. தோமா தேவனை கனப்படுத்தினார், தேவன் தோமாவை கனப்படுத்துறாரு பாருங்க. இந்நாள் வரைக்கும் எப்பயே வந்துட்டு போன தோமா இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற நம்ம போய் பார்த்துட்டு வரோம். இவர் தோமா இந்த இடத்துக்கு தான் வந்தாரு, இந்த இடத்துலதான் உட்கார்ந்தாரு, இந்த இடத்துலதான் அவர் பாதத்தை வச்சாரு. புரியுதுங்களா? அதுதான் தேவ பிள்ளைகள். நம்ம என்ன செய்யுங்க, தேவனை கனப்படுத்தணும். நாம் தேவனை கனப்படுத்தணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம ஏதாவது தேடி இருந்தோம்னா கூட வர்றத பிசாசு பிடிக்கிட்டு போயிடுவோம், கூடையோட பிடிக்கிட்டு போயிடுவோம். அதான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு காரியங்கள் அவர் தேவனை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓரிரு வசனங்களை மூலயமா நம்ம கொஞ்சம் செய்தியை பார்க்கலாம். தேவன் இவ்வளவு மட்டுமாக நடந்து வந்தாங்க. பிள்ளைங்கள் போய் நைட்டு 10 மணிக்கு வந்து கொஞ்சம் அந்த லைட்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு திரும்பி வந்து கலர் பேப்பர்லாம் கொஞ்சம் கட்டியிருக்கிறாங்க. அது அவங்களோட பிரயாசம். தேவன் சொல்றாரு, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, நீ நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் எதை செஞ்சாலும் ஆமாங்க. God bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே கர்த்தருடைய பணிகள்ல பிள்ளைங்க இருக்கணும், தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிறது என்னுடைய பிரயாசம். சரிங்களா?